எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிட்னி மருத்துவர் டாக்டர் வாத்சல்யன் பேசுகிறேன். IgA நெஃப்ரோபதி அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி பார்க்கலாம். இது நிறைய வயசு கம்மியான CKD நிரந்தர கிட்னி பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி வருதுங்கிறத பார்த்துடலாம். நம்ம உடம்புல என்ன ஆகுது, IgA ஆன்டிபாடி அப்படின்னு ஒரு ஆன்டிபாடி இருக்குது. ஒரு கிட்னிலையும் 10 லட்சம் நெஃப்ரான்ஸ் இருக்கும். அந்த நெஃப்ரான்ஸில் முதல் பகுதியோட பேர் கிளாமருலஸ். அங்கே தான் வந்து ஃபில்ட்ரேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். உங்களுக்கு இதை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் மேலே காட்டக்கூடிய லிங்க் அதை கிளிக் பண்ணி யூரின் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ஒரு டைம் பாருங்க. இதுல கிளாமர்லஸ்னு ஒரு பகுதியில் என்ன ஆகுது, IgA ஆன்டிபாடி வந்து ஒட்டிக்குது. அப்படி ஒட்டிக்கும் போது என்ன ஆகுது, கிராஜுவலா யூரின்ல வந்து புரோட்டீனியூரியா அதாவது புரத கசிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. இது நாளடைவில் என்ன ஆகுது, கால் வந்து சில பேருக்கு கொஞ்சம் வீக்கம் வருது. இது யூஸ்வலா வரக்கூடிய வயசுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள வரும். நான் என்னோட பிராக்டிஸ்ல இதுவரை தோராயமா 50 பேரையாவது பார்த்திருப்பேன். இதோட காமன் சிம்டம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தலைவலி இருக்கும். ஸோ பக்கத்துல போய் பிபி பார்க்கும்போது அவங்களுக்கு பிபி அதிகமா இருக்கும். 160க்கு மேல பொதுவா பிபி இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சீரம் கிரியாட்டின்ங்கிற உப்புச்சத்து அளவையை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ சில பேர் அதை பார்ப்பாங்க, பார்த்தோன்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 1.4 1.5 அப்படின்னு இருக்கும். யூரின்ல பார்த்தீங்கன்னா புரோட்டீன் வந்து 2+, 3+ இப்படின்னு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சினாரியோவில் கண்டிப்பாக IgA நெஃப்ரோபதி அப்படிங்கிற ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். இதை ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கிட்னிலேருந்து நம்ம என்ன பண்ணோம், சத டெஸ்ட்னு பண்ணோம். அதுக்கு பேர் கிட்னி பயாப்சி. கிட்னி பயாப்சி பண்ணோம் அப்படின்னா இது என்ன மாதிரி நோய்ங்கிறத அந்த சத டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம். இது IgA நெஃப்ரோபதின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதோட ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்கலாம். யூஷுவல் ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் நான் சொன்னது மாதிரி யூரின் போகும்போது நுரையா போகிறது, கொஞ்சம் கால் வீக்கம், தலைவலி, பிபி அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். சில பேருக்குலாம் வந்து எந்த தொந்தரவும் இருக்காது, சும்மா டெஸ்ட் பார்க்கும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சில டைம் என்ன ஆகும்னா உப்புச்சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம முடிஞ்ச அளவு கண்டிப்பாக கிட்னி பயாப்சி பண்ணுறது நல்லது. இப்போ இதோட ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலாம். முதல் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பிபியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு 130லேருந்து 140க்குள்ளே கொண்டு வரணும். ரெண்டாவது என்ன பண்ணோம், யூரின்ல புரத கசிவை குறைக்கக்கூடிய டேப்லெட்ஸ், அதாவது எனலாப்ரில், லொசாட்டன் இந்த மாதிரி மாத்திரைகளை போட்டு படிப்படியாக யூரின்ல புரத கசிவை குறைக்கணும். மூணாவது SGLT2 இன்ஹிபிட்டர்னு சொல்லக்கூடிய டெபாக்ளிஃபோசின் அல்ல எம்பாக்ளிஃபோசின் இந்த மாதிரி மாத்திரைகளை சேர்க்கறது நல்லது. நாலாவது, சில பேருக்கு கிட்னி பிரச்சனைகள் கொஞ்சம் வேகமாக மோசமாகும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டீராய்டு மாத்திரை ஆரம்பிப்பாங்க. வைசலோன் இல்லைன்னா பியூடிசனைடு இந்த மாதிரி மாத்திரைகள் ஆரம்பித்து யூரின்ல புரத கசிவு குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன் இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன்னா, இது வந்து வேகமாக டயாலிசிஸ் பண்ணுறது மாதிரி போயிடும். வயசு கம்மியாக இருக்கவங்க இதை பார்க்கும்போது இது வெறும் பிபி தானே, கொஞ்சமாக உப்புச்சத்து தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க உப்புச்சத்து 1.5 இருக்கும். ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உப்புச்சத்து 5, 6 அப்படின்னு வந்துடும். இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி போயிடும். நான் IgA நெஃப்ரோபதி டயாலிசிஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 35லேருந்து 40 பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப காமனான நோய். IgA நெஃப்ரோபதி பயாப்சி பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வயசு கம்மியாக இருக்கவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, யூரின்ல புரத கசிவு இருக்குது, கொஞ்சம் உப்புச்சத்து இருக்குன்னா கண்டிப்பாக கிட்னி பயாப்சி பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டைமில் ஆரம்பித்து பிபியும் யூரின்ல புரத கசிவை நல்லா குறைச்சிட்டிங்க அப்படின்னா கிட்னி பிரச்சனை வேகமாக மோசமாகிறத நல்லாவே குறைச்சிடலாம். 5 வருஷத்தில் டயாலிசிஸ் போகிற மாதிரி ஒரு தொந்தரவு இந்த நோய் இருந்துச்சுன்னா நீங்கள் மாத்திரைகள் போட்டிங்கன்னா அதை கொண்டு போகிறத ஒரு 15 வருஷமாக தள்ளி போட்டுடலாம். அதாவது 10 வருஷமாக நம்ம அந்த டயாலிசிஸ் போகிற வாய்ப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டயாலிசிஸ் பண்ணணும், இல்லைனா கிட்னி மாற்று சிகிச்சை பண்ணணும். தயவு செஞ்சு யாருக்காவது IgA நெஃப்ரோபதின்னு ஒரு நோய் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க பிபி மாத்திரையை ஒழுங்காக போடுங்க, யூரின் புரத கசிவு குறையுதாங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு கரெக்டான கிட்னி டாக்டரை பார்த்துட்டே வாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் கட்டாயமாக பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு கிட்னியை பற்றி சந்தேகங்கள் இருக்குது, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி அடுத்து ஏதாவது வீடியோ போடுறேன். இதே மாதிரி கிட்னி நோய்கள் பற்றி மேலும் தகவல்கள் தெரிய ஆதிரன் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.